நமக்கு மன்னிக்கப்பட்டாலும் இந்த பாவமானது நம்மை மறுபடியும் அதனுள் இழுக்க பார்க்கும். ஆனால் நாமோ அவைகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் அந்த பிள்ளை செய்யற சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் அப்பா அம்மாவை பார்த்து ஒரு முறைப்பாரு. அம்மா அப்பாவை சமாதானம் பண்ணுவாங்க. இல்ல இல்லப்பா, இனிமே இப்படி நடக்காது, எனக்காக அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் நாம ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும்போதும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்காக பேசலன்னா நாம அழிந்து போயிருப்போம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்துதான் நம்மை மன்னிக்கிறார். இப்படியே ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா பிள்ளையை காப்பாற்றுறாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளை பெரிய தப்பு பண்ணிடுறான். இது அப்பாவுக்கு தெரிந்தவுடன் அப்பா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அந்த பையனை கூட்டிட்டு வந்து அம்மா முன்னாடி நிறுத்தி, இவ்வளவு நாள் இவனுக்காக நீ சப்போர்ட் பண்ண, நானும் சரின்னு உனக்காக இவனை மன்னித்தேன். அதனால இவனை நான்